நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரும் இருப்பதாக. அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் வசனம் 38 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். 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 தேவன் ஒருவரே. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒரே கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, இந்த வசனம் சொல்வது போல, நீங்கள் மனம் திரும்பி நாம் பாவி என்று ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களுக்கு கழுவாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை விசுவாசித்து, அது மட்டுமல்லாமல் மனம் திரும்பி இனிமே அந்த பாவத்தை செய்ய மாட்டாண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்து ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்பதை புரிஞ்சுக்கிட்டு அதை விசுவாசித்து நம்ம மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறும் பொழுது நம் அனைவருக்கும் பரிசுத்த ஆவியின் வரத்தை கர்த்தர் தருகிற தேவனாயிருக்கிறார். இந்த வசனம் முடியும் பொழுது பாருங்க, அந்த கண்டிஷன் அங்க இருக்கு. அப்போ பரிசுத்தாவின் வரத்தை நாம் அனைவரும் பெறணும் அப்படின்னா, இந்த வசனம் சொல்வது போல நம்ம தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக இயேசுவின் நாமத்துல ஞானஸ்நானம் பெறும்பொழுது நம் அனைவருக்கும் பரிசுத்த ஆவியின் வரத்தை கர்த்தர் தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது தலைப்பு இதுதான், பரிசுத்த ஆவியின் வரங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம் அதே அதிகாரத்துல அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் வசனம் 39. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 2:39. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்த ஆவியின் ஆளுகை, பரிசுத்த ஆவியின் வரம் தான் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் எல்லாரிடத்திலும் இல்ல. சில பேர்கிட்ட, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆபிரகாம் இடமோ மோசே இந்த மாதிரி சில பேரிடம் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார் நம்ம பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியின் வரம் நமக்கு எல்லாருக்குள்ளும் செயல்படுகிறது என்று நம்ம விசுவாசிக்கிறோம். வாசிக்கலாம் அடுத்த வசனமாக லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனம் 13. லூக் 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமென். ஆமென். பொல்லாதவர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கிறதுக்கு நமக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம அன்பு செய்கிறோம் பிள்ளைகளை. நம்ம எல்லாம் நன்மையான காரியங்கள் எனக்கு கிடைக்கல, ஆனா என் பிள்ளைக்கு கிடைக்கணும்ன்ற அந்த ஆதங்கம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. நம்ம எல்லாரும் நடப்பிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனாலும் இந்த வசனம் சொல்லுகிறது, பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தாழ்விடங்களுக்கு இறங்கி உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் உயிரையே கொடுத்துட்டார். அவர்கிட்ட இருந்தது ஜீவன், அந்த ஜீவனை நமக்காக கொடுத்து அவர் உயிர்த்த தேவனா இருக்கிறார். அப்போ நம்ம மேல எவ்வளவு அன்பு கூறுகிற தேவன் அவரு. அப்போ அவரிடம் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்றத இந்த வசனம் நமக்கு ஆணித்தரமாக உணர்த்துகிறது. அப்போ பரிசுத்த ஆவி நம் எல்லாருக்குள்ளும் செயல்படுகிறது. எப்ப நம்ம ஒரே தேவனை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி நம்ம பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெறுகிறோமோ, அப்போ நம் அனைவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக, நல்லா புரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவின்றவர் ஒரு பார்ஷியல் காட் இல்ல. எனக்கு இந்த நபரை எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், ஆனா ஒரு 10% வரேன். இந்த நபர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால ஒரு 30% வரேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமா வருகிற தேவன் அல்ல. இஸ் a complete God. அவர் முழுமையாக செயல்படுகிற தேவனா இருக்கிறார். நமக்குள்ள முழுமையான அவர் ஆவியானவரோட வல்லமை நமக்குள்ள செயல்படுது. அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்குது நம்ம உணர்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 17 வரை வாசிக்கலாம். John 14:16-17.
நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். ஆமென். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னு கர்த்தராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அது இந்த வசனத்துல பாருங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவானை அவர் உங்களுக்கு தந்தருள்வார்னு சொல்றாரு. இப்ப பிதாவை நான் இயேசு கிறிஸ்து பிதாவிடம் வேண்டிக் கொள்ளுகிறார், உங்களுக்கு ஒரு ஆவியானவர் அனுப்புறேன்னு சொல்லிட்டு, ஆனா ஏசப்பாவே சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் அப்படின்றாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஆவிதான் பரிசுத்த ஆவின்றதை நம்ம இந்த வசனங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நம் எல்லாருக்குள்ளும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள்ளே உலாவுகிறார்னு சொல்லி வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் பெறும் பொழுது, மனம் திரும்பி நம்ம பெறும் பொழுது அவருடைய ஆவி நமக்குள்ள பரிபூர்ணமாய் வாசம் பண்ணுகிறது அப்படின்றத இந்த சில வசனங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டே வருகிறது. இன்னும் வசனங்கள் இருக்கு, நம்ம வாசித்து பார்ப்போம். எபேசியர் 1 அதிகாரம் வசனம் 13 முதல் 14 வரை. எபிஷியன்ஸ் 1:13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென், ஆமென். நீங்கள் விசுவாசிகளான போது, இப்ப நீங்களும் நானும் விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்போஸ்தலர் பணி 2 அதிகாரம் வசனம் 39 சொல்லுகிறது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி வாசிச்சோம். அதுபோல நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார்ன்றத இந்த வசனங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டே வருகிறது. வாசிக்கலாம். ரோமர்ல 8 அதிகாரம் வசனம் 9. ரோமன்ஸ் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய வனல்ல. ஆமென். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்பதான் நம்ம வாசிச்சோம் இந்த யோவான் 14 அதிகாரம் வசனம் 16-17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருடுவார். சோ ஏசப்பா இதை பத்தி பேசுறாரு, பிதா உங்களுக்கு ஒரு ஆவியானவர் அனுப்புவாருன்னு சொல்லிட்டு. ஆனா அதே வசனத்தோட அந்த வசனத்துக்கு இன்னொரு வசனம் பாருங்க, இந்த இடத்துல ரோமர் 8:9 சொல்லுது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சோ கிறிஸ்துவின் ஆவியும் பிதாவின் ஆவியும் பரிசுத்தாவியும் ஒரே ஆவி என்பதை நம்ம உணர்கிற விதமாக இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சோ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னா, நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், இந்த எதுக்காக டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்க்கும் பொழுது சில பேர் அந்த உணர்வு இல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமையோட தேவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்கு, இந்த உணர்வு சில பேருக்கு இல்ல. அதுக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல வல்லமை மிகுந்த தேவன், யாராவது ஏதாவது பாவம் பண்ணாங்கன்னா உடனே அவர் தண்டிக்கிற தேவனா இருந்தார். அது அவங்களுக்குள்ள வாசம் பண்ணாத பொழுதே தேவன் அவ்வளவு வல்லமையாய் செயல்பட்டார் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிற அனைவருக்குள்ளும் அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவருடைய மகிமை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மகிமையா இருக்கிறது. ஆனா அன்னைக்கு அவர் அவ்வளவு வைராக்கிய வாஞ்சியா இருந்து தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிற தேவனா இருந்தார். ஆனா இன்னைக்கு நமக்குள்ள இருந்தவங்க நீடிய பொறுமையா இருக்கிறார். ஆனா அதே வல்லமை தான் இன்னைக்கும் செயல்படுது. ஆனாலும் அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்காருன்ற உணர்வு நமக்குள்ள இருக்குதா? நம்ம பாவம் செய்கிறோமே, அவரை துக்கப்படுத்துறோமே. பழைய ஏற்பாட்டுல அவர் எவ்வளவு கோவப்பட்டு சில பேரை தண்டித்து அழித்தாரோ அது போல தண்டிக்கிற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நம்மள எத்தனை பேர் நம்ம மீந்திருப்போன்றதை நம்ம ஒவ்வொருவரும் நிதானித்து பார்ப்போம். ஆனா நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பரிசுத்தாவை நமக்குள்ள வாசம் பண்ணி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவேன் நம்ம சொல்றார். அந்த தேவாதி தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நாம அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமா, இல்லை அவருக்கு மகிமைக்குரிய காரியங்களை நம்ம வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோமான்றதை நிதானித்து பார்ப்போம். சோ நமக்குள்ள அந்த அப்போஸ்தலர் அதிகாரம் 2:38 வாசித்தது போல மனம் திரும்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறும் பொழுது நம்ம எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வரங்கள் முழுமையாக செயல்படுதுன்றதை நம்ம உணரணும். யோவான் 7 அதிகாரம் வசனம் 38-39 வாசிக்கலாம். ஜான் 7:38-39. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. சோ ஏசப்பா வந்து அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே வந்து வேறொரு தேற்றவாளன் பிதா அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் மீண்டும் காரியங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா பரிசுத்த ஆவி இல்லாம நம்மளால எதையுமே செய்ய முடியாது. பிதாவை அவர் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்றதை பார்க்கிறோம். சோ தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்போ அவரை எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோமோ, கர்த்தர் தான் வானாதி வானங்களை உண்டு பண்ண தேவன், அவர் ஒருவராய் இருக்கிறார். அந்த ஒரே தேவன் தான் மாம்சத்திலே வெளிப்பட்டு உங்களுக்காக எனக்காகவும் ரத்தத்தை சிந்தி நம்ம பாவங்கள கழுவி நம்ம சுத்திகரித்து அவர் மரித்து உயிர்த்தார்ன்றதை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அதே தேவனுடைய ஆவிதான் இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இதை விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்குள்ளும் வந்து நித்திய ஜீவனுக்கு நம்ம கர்த்தர் வந்து நம்ம வழிநடத்தி கொண்டு வருகிறார். 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிக்கலாம். 1 Corinthians 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். நமக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஏன்னா சில பேர் நினைக்கிறாங்க, இல்ல இவங்க ஹைலி ஸ்பிரிச்சுவல், அவங்க கிட்ட மட்டும்தான் ஆவியானவர் வந்து இருக்கிறாரு, நம்ம கிட்ட எல்லாம் இல்லைன்ற மாதிரி சந்தேகம் குழப்பங்கள் வந்து நிறைய பேர் இருக்கு. சில பேர் பேசுறப்போ அந்த மாதிரி காரியங்களும் நாங்க கேள்விப்படுற சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னாருன்றதை இப்பதான் நம்ம வாசிச்சோம். யோவான் 7ஆம் அதிகாரம் வசனம் 38-39 இதுதான் சொல்லுது. அப்போ நம்ம இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறான்றதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு கெடுக்கப்பட்ட பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற. சிஸ்டர் மியூட்ல போட்டுங்க சகோதர சிஸ்டர். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நாம் பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம், இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் வசனங்களை வாசிக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் மீண்டுமாக பிழைத்திருக்கிறது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே பிழைத்திருக்கிறோம். அவருடைய ஆவியை நமக்கு அபரிவிதமாக அவர் கொடுத்திருக்கிறார். அவர் வந்து நான் ஏற்கனவே பேசினது போல அவர் வந்து ஒரு பார்ஷியல் காட் இல்ல. இவரை ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து 10%, இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால 30% மாதிரி அவர் டிஃபரன்ஷியேட் பண்ற காட் கிடையாது. ஏன்னா அவர் சொல்றாரு, அவரிடத்தில் பட்சபாதம் எதுவுமே இல்லை, நம்ம எல்லாரையுமே ஒரு ஈக்குவலா அன்பு செய்கிற தேவனா இருக்கிறார். உங்களுக்குள்ள அதே ஆவியானவர் தான் அவர் இருக்கிறார், நம்ம எல்லாரும் உணர்வோம். நாமே அவருடைய ஆலயமா இருக்கிறோம் என்ற உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்கும் வரணும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். அப்ப ஆண்டவர் வந்து சொல்றாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எல்லாரும் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். இப்ப பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறது எதுக்காகனா, கண்டிப்பா அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். நம்ம மரம் மாறணும், அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழன்றது ஒரு பகுதி. 2ஆம் பகுதி பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுது, எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். வாசிக்கிறோம் பாத்தீங்களா அப்போஸ்தலர் பணியில, சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. கிறிஸ்து அவர்கள் அப்போ அவர்கள் தான் இப்ப இயேசுவை தரித்து கொண்ட பிள்ளைகள் கிறிஸ்துவை போலவே வாழுகிறார்கள், அவர்கள் தான் கிறிஸ்துவர்கள் என்று பெயர் வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரகாசமா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறார். அதற்காக தான் பரிசுத்த ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கிறான்றத அப்போஸ்தலர் பணி 1ஆம் அதிகாரம் வசனம் 8 நமக்கு உணர்த்துகிறது. இப்போ ஆவியின் வரங்கள் நமக்கு எதற்காக அடரப்பட்டிருக்கிறது, எந்தெந்த வரங்கள் இருக்கிறது அப்படின்றத ஒரு லிஸ்ட் நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம அடிப்படை வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 11 வரை. 1 Corinthians 12:4-11. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வரமும் வசனமும்,
வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவை படிக்க படிங்க சிஸ்டர். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென், ஆமென். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த ஆவியின் வரங்கள் வந்து நம் எல்லாருக்குள்ளும் பரிபூர்ணமாக செயல்படுகிறது. அதுன்னு நம்ம உணரணும் முதல்ல. எனக்கு வந்து ஆண்டவர் வந்து அவர் பக்தி விருத்திக்காக சில வரங்களை வந்து நமக்கு கொடுக்கிறார். ஆனாலும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லா வரங்களும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம அதை பயன்படுத்துறோமா பயன்படுத்தலையான்றதுதான் இங்க கொஸ்டினா இருக்கிறது. சோ வாசிக்கலாம் இந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை. 4ஆம் வசனம் சொல்லுது, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. இதுதான் நான் சொல்ல வரேன். ஆவியானவர் ஒருவர் தான். ஆனா அந்த ஒரே ஆவியானவர் வந்து வெவ்வேறு வரங்களை வந்து பகிர்ந்து கொடுக்கிற தேவனா இருக்கார். அப்ப நமக்குள்ள வந்து வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன் இருக்காரு அப்படின்னா நமக்கு அந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்ற உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளும் முதன்மையாக வரணும். ஆனா அந்த வரங்கள்ல வித்தியாசமா வரங்கள் உண்டு பார்க்கிறோம். அதே போல 5ஆம் வசனம் சொல்லுது, ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. இப்ப வெவ்வேறு வகையான ஊழியங்கள் இருந்தாலும் அந்த ஊழியங்களை வந்து செய்ய சொன்னது யாருன்னு பார்க்கும்பொழுது கர்த்தர் ஒருவரே என்றதை பார்க்கிறோம். சோ கிரியிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. சோ ஆவியா இருக்கிற தேவன் வரங்கள்ல வந்து பரிபூர்ணமா நமக்கு கொடுக்கிறார். ஆனாலும் அந்த வரங்கள் வந்து சபையோட பக்தி விருத்திக்காக அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் கொடுத்தாலும் நமக்குள்ள அது பவுல் எடுத்துக்கங்க, எல்லா வரங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. அப்போ அது ஒரே ஆவியானவர் தான், நமக்குள்ளேயும் அதே ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆனாலும் நம்ம வந்து அதை அனல் மூட்டி எழுப்புகிறோமான்றதை நிதானித்து பார்ப்போம். சோ வசனம் 8 சொல்லுகிறது, எப்படினில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். அப்போ ஒருவருக்கு வந்து போதிக்கிற வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார், வேறொருவனுக்கு ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் அப்படின்றத பார்க்கிறோம். இன்னொருவனுக்கு வந்து ஆவியினாலே விசுவாசமும், அதே அப்ப இன்னொரு அடுத்தது வந்து ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், அற்புதங்களை செய்யும் சக்தியும், தீர்க்க தரிசனம் உரைத்தலும், ஆவிகளை பகுத்தறிதலும், பற்பல பாஷைகளை பேசுதலும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இங்க வந்து 9 வரங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இந்த 9 வரங்களையும் வந்து இந்த ஒரே ஆவியானவர் தான் கொடுக்கிறார். அப்போ இதுக்கு வந்து உங்களுக்குள்ள வந்து ஆவியானவர் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு வரத்தை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் பரிபூர்ணமாய் வருகிறார். அவனவனுக்கு இந்த ஆவியானுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். சோ வரங்களில் வித்தியாசங்கள் இருந்தாலும் சரி, அந்த ஆவியானவர் ஒருவராக இருக்கிறார். நமக்கு என்ன வரம் இருக்கிறது அப்படின்றத நம்ம ஒவ்வொருவரும் நிதானித்து அறிய வேண்டியது நம்ம ஒரு கடமையா இருக்குது. ஏன்னா அந்த ஆவியானவர் வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு பார்க்கிறோம். வாசிக்கலாம் ரோமர்ல 12ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 8 வரை. ரோமன்ஸ் 12, 6-8. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் செய்ய கடவன். ஆமென். ஆமென். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 11 சொல்லுது, இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப இந்த வசனம் ரொம்ப நமக்கு உறுதியா சொல்லுது, அந்த ஒரே ஆவியானவர் தான் அவருடைய சித்தத்தின்படி நம் எல்லாருக்கும் வந்து அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ அவர் பகிர்ந்து கொடுக்கிறாருன்னா அவர் பார்ஷியலா இல்லைன்னு சொல்லி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம. அவர் வந்து ஒரு பார்ஷியல் காடு கிடையாது, அவர் கம்ப்ளீட், அவர் ஃபுல்னஸா இருக்கிறார். அப்ப இந்த வசனம் நமக்கு ரொம்ப கிளியரா சொல்லுது, உங்களுக்குள்ள ஒரு வரம் இருக்கு. அந்த வரத்தை வந்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப நீங்க நிதானத்தினா சில பேர் சொல்றாங்க, எனக்கு எந்த வரமும் இல்லை பிரதர், எனக்கு என்ன வரம் இருக்குன்னு தெரியல, எனக்கு எந்த வரமும் இல்லை, நான் ஒரு சாதாரண விசுவாசி, நான் பாட்டு கூட்டத்துக்கு வரேன், கவனிக்கிறேன், வசனத்தை கேட்கிறேன், வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம். பட் அது கர்த்தருக்கு பிடிக்காத காரியமா இருக்கிறது. திரும்ப வாசிக்கிற வசனத்தை 1 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரம் வசனம் 11. இவைகளை எல்லாம இங்கு மேலே சொல்லப்பட்ட இந்த வரங்கள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப உங்களுக்குள்ள ஒரு வரம் கண்டிப்பா கிரியை செய்கிறது. அந்த வரத்தை வந்து கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம உணர்வு நமக்கு வரணும். அதுக்காக வாசிக்கிறோம் இதை. இப்ப வசனம் வந்து ரோமர்ல 12ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 8 வரை வாசிச்சோம். இப்பதான்
நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உடையவர்கள் ஆனபடியினாலே. அப்போ வசனம் இதையும் உறுதிப்படுத்துது. நம்ம எல்லாருக்கும் அருளப்பட்ட கிருபையின்படி வெவ்வேறு வரங்கள் நமக்குள்ள இருக்குது. நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தையுடையவன் விசுவாசத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே இரக்கம் செய்கிறவன். அப்போ மேல 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல பார்த்த சில காரியங்கள் இங்க ஓவர்லேப் ஆவது, எக்ஸ்ட்ராவா சில காரியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க பார்க்கும் பொழுது போதிக்கிறது மட்டும்தான் கர்த்தருடைய வரமா, அந்நிய பாஷையை பேசுறது மட்டும்தான் கர்த்தருடைய வரமா, தீர்க்க சொல்றது மட்டும்தான் கர்த்தருடைய வரமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது மட்டும் அல்ல, இன்னும் அநேக வரங்கள் இங்க இருக்கிறத பார்க்கிறோம். இங்க வசனம் பாருங்க, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோட இரக்கம் செய்ய கடவன் பார்க்கிறோம். அப்போ அந்த கிருபையும் கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல வசனம் 11 வாசித்தது போல இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப உங்களுக்கு இரக்கம் செய்கிற வரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாருன்னா அதை உற்சாகத்தோட செய்யுங்க. உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது கர்த்தர் கொடுத்திருந்தா பகிர்ந்து கொடுங்க. இப்ப ஊழியம் கொடுக்க செய்ய ஊழியம் போய் செய்யுங்க. இந்த மாதிரி போதிக்கிற வரம் இருந்தா போதிங்க போயிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரத்தை கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி கொடுத்திருக்காருன்றதை நம்ம அனைவரும் விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். ஏன்னா அவருடைய தாளந்து நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்தை உபயோகிக்கிறது நம்ம ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரம் வசனம் 27 முதல் 31 வரை வாசிக்கலாம். 1 Corinthians 12:27-31. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாய் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்க சக்திகளையும், 3வது போதர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆமேன். ஆமேன். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். அப்ப நம்ம எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல அவயவங்களா இருக்கிறோம். அவர் தலையா இருக்கிறார். நம்ம எல்லாரும் சரீரத்துல அவயவமா இருக்கணும். எல்லாரும் அறிந்த பிள்ளைகள் தான். அப்போ இந்த வசனம் சொல்வது போல தனித்தனியே அவயங்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும், தீர்க்கதரிசிகளையும், போதர்களையும், அப்புறம் அற்புதங்களையும், குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் சொல்லிட்டு நிறைய வரங்களை குறித்து இங்க பேசப்பட்டிருக்கிறது. அப்போ இது எல்லாமே கர்த்தருடைய சரீரத்துல ஒவ்வொரு அவயவும் ஒவ்வொரு வேலையை செய்யணும். ஒரு வேலை நீங்க கண்ணா இருக்கலாம், இன்னொருத்தன் காதா இருக்கலாம், இன்னொரு கையா இருக்கலாம், இன்னொருத்த காலா இருக்கலாம். அப்ப எல்லா அவயவங்களும் அந்த உடல்ல ஒட்டி இருக்குது. அந்தந்த வேலையை அந்தந்த அவயம் செய்து, கை செய்யற வேலையை கால் செய்ய முடியாது, கால் செய்யற வேலையை கண்ணு செய்ய முடியாது, கண்ணு செய்யற வேலையை கால் செய்ய முடியாது. போல அந்தந்த அவயத்துக்கு கர்த்தர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அவர் தான் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஒவ்வொரு வரத்தையும் நமக்குள்ள பகிர்ந்து கொடுக்கிற தேவனா இருக்காரு நம்ம பார்த்தோம். அப்போ நமக்கு ஒரு வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். அது என்ன வரன்றதை நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சு, ஆண்டவரே எனக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கீங்க, எனக்கு சொல்லுங்கப்பான்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும். சரி, இந்த 23 சொல்றது போல எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகரா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களான்னு சொல்லிட்டு இங்க வரங்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அப்போ இது எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இப்ப எல்லாருமே இதுதான் செய்யறோமான்னு பார்க்கும்போது எல்லாரும் இதை செய்ய கிடையாது. சில பேரை போதிக்கிறோம், சில பேர் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி வரங்கள்ல வித்தியாசங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அந்த வசனம் 31 சொல்லுது, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் அப்படின்னு சொல்லி வசனங்கள் சொல்றதை பார்க்கிறோம் இங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வரத்தை நீங்க ஒவ்வொருவரும் அனல் மூட்டி எழுப்ப கர்த்தர் இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரையும் அழைக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த வரங்கள் கொடுக்கப்பட்டு ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த வரங்களை நம்ம பயன்படுத்தாம இருந்தோம்னா நமக்கு ஐயோன்றதை நம்ம ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரம் வசனம் 6. 2 Timothy 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் எண்களை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைவு பூட்டுகிறேன். ஆமென்.
உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்போ கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியை இந்த வசனம் சொல்கிறது போல நம்ம அனல் மூட்டி எழுப்பணுமாம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ நமக்குள்ள இருக்கிறார் அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னு எல்லாரும் உணர்ந்தோம். அதுதான் பல வசனங்கள் ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம். அப்போ அந்த ஆவியின் வரத்தை நம்ம அனைவரும் அனல் மூட்டி எழுப்பணும்னு சொல்லி வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அப்போ உங்களுக்கு எந்த வரம் இருக்குன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த வரத்தை நீங்க அனல் மூட்டி எழுப்பி சபையோட பக்தி விருத்திக்காக அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த அழைப்பு இருக்கிறதுன்றதை நம்ம எல்லாரும் உணர வேண்டும். 1 கொரிந்தியர்ல 14ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்கலாம். 1 Corinthians 14:12. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளை தேரும்படி நாடுங்கள். ஆமென். பாருங்க, இப்ப அதுதான் கோர்வை நம்ம கொடுக்கிறார். இப்போ சோ நம்ம பரிசுத்தாவே நம்ம அனைவருக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் வரும் பொழுது அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ள ஆவியின் வரங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் இருக்கு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த 1 Corinthians 14ஆம் அதிகாரம் வசனம் 12 சொல்றது போல நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியினால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அப்போ இந்த வரங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நீங்கள் நானும் பரலோகம் போகிறதுக்கா? கண்டிப்பா கிடையாது. இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னா சபையோட பக்தி விருத்திக்காக. அப்போ அந்த சபை பக்தி விருத்தி அடையணும். இப்ப நம்ம எல்லாரும் பெருமையா சொல்றோம், இயேசுவோட சரீரத்துல நானும் ஒரு அவயமா இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்தந்த அவயம் அந்தந்த வேலையை செய்தா மட்டும்தான் சபையோட சரீர வளர்ச்சி உண்டாகும். சபையில பக்தி விருத்தி உண்டாகும். அப்போ சபையில பக்தி விருத்தி உண்டாகணும், சபை இன்னும் வளரணும், கர்த்தருடைய சபை இன்னும் வளரணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் அந்த ஆவியானவர் தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பது மட்டும் இல்லாம அதுல தேர்ற பிள்ளைகளா நம்ம ஒவ்வொருவரும் மாறணும்னு சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர்ல 14ஆம் அதிகாரம் வசனம் 26 வாசிக்கலாம். 1 Corinthians 14:26. நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. ஆமென். பாருங்க, இங்கேயும் வரங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் பாடுறது, போதகம் பண்றது, அந்நிய பாஷைகளை பேசுகிறது, ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த மாதிரி வரங்களை நம்ம எல்லாரும் கர்த்தர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் நம்ம சபையில. அப்போ அவர் கடைசியா அந்த வசனம் முடியும் பொழுது 26ஆம் வசனம் முடியும் பொழுது சகலமும் பக்தி விருத்திக்கு எதுவாக செய்யப்பட கிடவது. இது ஒரு சுய பெருமைக்காக செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல. இந்த வரத்தை கொண்டு நானும் நீங்களும் பரலோகம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சபையோட பக்தி விருத்திக்காக. அப்போ நம்ம அதை அந்த வரங்களை பயன்படுத்துறது எதுக்காக அப்படின்னா சபை இன்னும் வளரணும், சபை இன்னும் சரீர வளர்ச்சி அடையணும், இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும். அப்ப அதற்காக மட்டுமே கர்த்தர் அவரோட தயவுள்ள சித்தத்தின்படி அந்த வரங்களை நம் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உங்களுக்குள்ள கண்டிப்பா கர்த்தருடைய வரங்கள் இருக்குது. எந்த வரம் இருக்குது அப்படின்றத நீங்க கர்த்தர்கிட்ட கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வரங்களை சரீர வளர்ச்சி, கர்த்தரோட சபையோட சரீர வளர்ச்சிக்காக பயன்படுத்த நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிற தேவனா இருக்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 30 வரை. பெரியவங்க ஏதாவது வாசிங்க. Matthew 25:14-30. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான்.
ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஆமென், ஆமென். சோ ஒவ்வொரு வசனமும் தியானித்து பார்ப்போம். சோ இப்போ வந்து புறதேசத்துக்கு வந்து அந்த எஜமான் வந்து போகிறார். போகும் பொழுது தாளந்து கொடுக்கிறார். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து பார்க்கிறோம். இப்ப அது போலதான் நமக்குள்ள வந்து கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து பரிபூர்ணமா நமக்குள்ள இருக்கிறார். சோ அதை வந்து ரிலேட் பண்ணி நீங்க பாருங்க. சோ 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான் பார்க்கிறோம். அதே போல 2 தாளந்து வந்து 2 ரெட்டிப்பா கொண்டு வரான். ஆனா ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னா, அந்த 1 தாளந்தை பெற்றவன் வந்து நிலத்திலே தோண்டி அவன் வந்து என்ன பண்றான், அதை வந்து புதைச்சு வச்சிடறான்றத இங்க நம்ம பார்க்கிறோம். சோ வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான்றதை பார்க்கிறோம். சோ 5 தாளந்தை பெற்றவன் 5 வந்து சம்பாதிக்கிறான். 2 தாளந்தை பெற்றவன் 2 சம்பாதிக்கிறான். ஆனா அந்த 1 தாளந்தை பெற்றவன் மாத்திரம் வந்து அவன் வந்து தோண்டி புதைச்சு வைக்கிறதுனால அவங்ககிட்ட ஒன்னும் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ ஆண்டவர் வந்து அந்த 5 தாளந்தை பெற்றவன் 2 தாளந்தை பெற்றவனும் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லி இல்ல அவங்களை கூப்பிடுறாரு. ஆனா இவன் ஒருத்தரை கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த தாளந்துன்னு பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவி நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு வரம் நமக்குள்ள இருக்குது. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சில பேருக்கு 1 வரம், சில பேருக்கு 2 வரம், சில பேருக்கு 3 வரம், சில பேருக்கு 5 வரம் சொல்லிட்டு வரங்களை வந்து கர்த்தர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அப்போ 5 தாளந்தை பெற்றவனை போல நம்ம எல்லாரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது 5ஆ நம்ம திரும்பி கொடுக்கணும். ஒருவேளை 2 கொடுத்திருந்தாருன்னா அதை 2ஆ திருப்பி கொடுக்கணும். ஒருவேளை 1 கொடுத்தாருன்னா அதை 1 நம்ம திருப்பி கொடுக்கணும். அப்ப நம்ம அதை செய்யாம போனோம் அப்படின்னா இந்த வசனம் சொல்வது போல அவன் சொல்றான், அந்த 1 தாளந்தை பெற்றவன் சொல்றான், ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். அப்போ காவியானுடைய வரத்தை பெற்றும் கூட அந்த வரத்தை பயன்படுத்தாமல் இருந்தன்னா ஆண்டவர் சொல்றாரு 26ஆம் வசனத்துல, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இங்க ரொம்ப கோபத்தோட இங்க பேசுகிறார். அப்போ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 28 சொல்லுது, அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்து கொடுத்துறார். அப்போ இருக்கிறதும் உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் பார்க்கிறோம். இப்போ கடைசியா அந்த தாளந்தை எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? இப்ப நமக்குள்ள வந்து பரிசுத்தாவி இருக்கிறாரு. பரிசுத்தாவியுடைய வரங்கள் நமக்குள்ள கிரியை செய்கிறது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் இருக்கிறது. அந்த வரம் சபையோட பக்தி வளர்ச்சிக்காக கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வரத்தை கொண்டு நீங்கள் நானும் அதை பயன்படுத்தாம அதை புதைத்து வைத்திருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார் கடைசியில, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்படின்றத பார்க்கிறோம். இதற்காக நீங்கள் நானும் பாடுபடல. நம்ம வந்து பரலோகத்துக்கு போகணும். நித்திய ஜீவன் ஒன்றே நம்ம இலக்கா இருக்கிறது. நம்ம எல்லா பாரம்பரிய சபைகள் கட்டுகள் எல்லாத்தையும் வந்து ஒதுக்கிட்டு இதுதான் உண்மையான சத்தியன்றதை புரிஞ்சுக்கிட்டு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். அப்போ நமக்கு அதை மட்டும் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகிறது இலக்கா இருந்தாலும் அடுத்தபடியா கர்த்தர் வந்து நம்ம வந்து ஒரு விசுவாசிகளா வந்து உருவாக்கல. நம்ம எல்லாரும் வந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு சீஷர்களாய் மாறணும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அதனாலதான் மத்தேயு 28:19 சொல்லுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கின்னு பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் ஒரு சீஷன். அப்ப சீஷனா இருக்கிற உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான வரங்கள் வந்து அபரிவிதமாய் செயல்படுகிறது. எந்த வரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க எல்லாரும் உணர்ந்து அந்த வரத்தை வந்து கர்த்தருடைய சபையோட பக்தி விருத்திக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்துற பிள்ளைகளா மாறணும். ஏன்னா காலம் சமீபமாய் இருக்கிறது.
சாக்கு போக்கு சொல்ல நமக்கு இடம் கிடையாது. இவன் அதான் சொல்றான், நீ விதைக்காத இடத்தில் விதைக்கிறவரும் அறுக்காத இடத்தில் தெளிக்கிறவருமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சும் கூட அவன் சோம்பலா இருக்கிறான்றதை பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் நான் அழைக்கப்படவே இல்லையே. அப்போ கர்த்தர் கொடுத்த வரத்தை சபையோட பக்தி விருத்திக்காக நம்ம பயன்படுத்துற பிள்ளைகளாய் மாறணும்ன்றதை நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்னைக்கு அழைக்கிற தேவனா இருக்கிறார். 1 கொரிந்தியர்ல 7ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கலாம். 1 Corinthians 7:7. எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. ஆமென். மீண்டும் இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அப்ப கண்டிப்பா உண்டுன்றது உண்டுதான். ஆண்டவர் மாத்தி பேச மாட்டாரு. அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கார். அவருடைய வசனங்கள் வானத்தில் நிலைத்திருக்கிறது. பூமியில அந்த வசனத்தை நிலைநிறுத்த வேண்டியது உங்களுடைய கடமையும் என்னோட கடமையும் தான். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. அப்ப உங்களுக்குள்ள என்ன வரம் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் தேடி ஆராய்ந்து அதை கண்டுபிடிச்சு அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்புறதுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிற தேவனா இருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12-13 வாசிக்கலாம். Ephesians 4:12-13. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆமென். ஆமென். வசனம் 13 வாசிக்கிறது போல அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இதெல்லாம் வரங்களை குறித்து அங்க பேசப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வரங்கள் எதற்காக கர்த்தர் கொடுக்கிறார்? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் எதற்காகன்றது ரொம்ப தெளிவா இந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12. பரிசுத்தவான்கள், நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வைராக்கியம் பாராட்டி பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கு பிரயாசப்படுகிற நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள் சொல்லி வசனம் நம்ம சொல்லிக் கொடுக்குது. சோ பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக தான் அந்த வரங்கள் உங்களுக்கும் எனக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 10-11 வரை வாசிக்கலாம். 1 Peter 4:10-11. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். அவனவன் பெற்ற வரத்தின்படியே. அப்ப உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு வரம் இருக்குது. நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரன் போல. இந்த உக்ரானக்காரன்ற வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உக்ரானக்காரன்னா இங்கிலீஷ்ல ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸ்டூவர்ட்னா என்னன்னா ஒரு மேனேஜர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ கர்த்தருடைய ராஜ்யத்துல நீங்க ஒரு மேனேஜர். இப்ப நம்ம எல்லாரும் வேலைக்கு போறோம். வேலைக்கு போகிறப்போ சில பேர் ஒரு ஹையர் பொசிஷன்ஸ்ல இருப்பாங்க. பொசிஷனுக்கு போறப்போ உங்களுக்கு கீழே ஒரு 5 பேர் 10 பேர் 20 பேர் 30 பேர்னு சொல்லிட்டு வேலை பார்க்கறாங்க. இப்ப வேலை பார்க்கும் பொழுது நீங்க யாரு? அவங்களுக்கு ஒரு மேனேஜர், ஒரு ஸ்டூவர்ட், ஒரு உக்ரானக்காரன். அப்போ உங்களுக்கு அந்த பொசிஷன் வரும் பொழுது நீங்க கேட்டாலும் சரி நீங்க கேட்கலாலும் சரி உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீங்க சில காரியங்களை செஞ்சுதான் ஆகணும். நீங்க செய்யாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அது போல கர்த்தருடைய ராஜ்யத்துல நீங்க எல்லாரும், நீங்களும் நானும் ஒரு உக்ரானக்காரன் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுது. சோ அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரன். அப்போ உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு. அதான் ஆல்ரெடி சொல்றது போல நீங்க கேட்டாலும் சரி நீங்க கேட்கலாலும் சரி நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு உக்ரானக்காரன், ஒரு ஸ்டூவர்ட், ஒரு மேனேஜர். உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை நீங்க பயன்படுத்தணும். அந்த ஆவியானவருடைய வரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னா நீங்க சபையோட பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனம் சொல்றது போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்கள் எப்படி போதிக்க கடவன்.
ஒரு உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படியே செய்ய கடவன். எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அந்த உக்ரானக்காரனுடைய பொறுப்பு நமக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? இப்ப வந்து ஒரு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகிறப்ப நமக்கு ஒரு சம்பளம் ஒரு 20,000 கொடுக்குறான்னு வச்சுக்கங்களேன். அப்போ அந்த 20,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்க மாட்டோம், 50,000 சம்பளத்துக்கு நம்ம வேலை பார்ப்போம். ஏன்னா அப்பதான் அடுத்த வருஷம் வந்து எனக்கு ஒரு ஹைக் கிடைக்கும், அப்ப மேனேஜருக்கு முன்னாடி நல்ல மதிப்பு எனக்கு கிடைக்கும், அப்பதான் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு சம்பளம் வந்து உயர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? நம்ம கொடுக்கிற சம்பளத்துக்கு நம்ம எல்லாரும் வேலை பார்க்கிறோம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நடைமுறையா இருக்கிறது. ஆனா அந்த ஆர்வம் சபையோட பக்தி விருத்திக்காகவும் சபையோட வளர்ச்சிக்காகவும் நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா வந்து ஒரு குறைவா தான் இருக்குது. அப்போ அந்த ஆவியானவரை அனல் மூட்டி எழுப்பணும். சோ அந்த உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம கேட்காமலே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவோம். ஒரு வேலை, ஒரு 10 வேலை நமக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 10 வேலை எனக்கு பத்தல, எனக்கு இன்னொரு 10 வேலை சேர்த்து கொடுன்னு சொல்லி கேட்கிற பிள்ளைகள் தான் நம்ம இருக்கிறோம். பூமிக்குரிய காரியங்கள்ல வந்து அது கேட்டு வாங்கி பெற்றுக்கிட்டு, ஏன்னா அப்பதான் வந்து சம்பள உயர்வு கிடைக்கும், அப்பதான் வந்து உத்தியோகத்துல வந்து நல்ல பதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதை செய்யறோம். ஆனா கர்த்தருடைய சபைக்குரிய காரியங்களை நம்ம அந்த பொறுப்பு எடுத்துக்கிறது இல்ல. திரும்பவும் சொல்றேன், நீங்க கேட்டாலும் சரி, நீங்க கேட்கலாலும் சரி, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு உக்ரானக்காரன் பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த உக்ரானக்காரன் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம வந்து அவர் கொடுத்த அந்த வரத்தை வந்து பயன்படுத்தி சபையோட பக்தி விருத்திக்காக நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். வாசிக்கலாம் 4 வரை. 1 Corinthians 14:3-4. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இந்த வசனங்களும் அதான் நம்ம சொல்லிக் கொடுக்குது, வரங்களை குறிச்சுதான் பேசுது. அப்போஸ்தலர் படி 1ஆம் அதிகாரம் வசனம் 8 ஆல்ரெடி நம்ம வாசிச்சிட்டோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ அந்த வரங்கள் கொடுக்கப்பட்டது எதுக்காகனா, நாம போய் மற்ற எல்லார் முன்பாகவும் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளோட சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமா இன்னும் அநேகர் வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்ன்றதுக்காக தான் அந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா அந்த வரத்தை வந்து பெற்ற நாம வந்து அந்த விளக்க எடுத்து மரக்கால நம்ம வந்து கட்டில கீழே வைக்காம மரக்கால மேல வைக்கும் பொழுதுதான் மற்ற எல்லாருக்கும் அந்த ஒளி வந்து கிடைக்குதுன்ற உணர்வு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரணும். நமக்குள்ள அந்த பரிசுத்தாவி இருக்கிறார். இந்த உலகத்துல வந்து யாருக்கும் கிடைக்காத பெரிய பொக்கிஷமாகிய சத்திய வசனங்கள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு அந்த பெற்ற அந்த ஈவை வந்து நம்ம வந்து ருசி பார்த்த அந்த அன்பை வந்து நம்ம வந்து அனல் மூட்டி எழுப்பி இன்னும் அநேக ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமா இருக்கத்தக்கதான வாழ்க்கையை, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம எல்லாரும் வாழணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். யோவான்ல 15ஆம் அதிகாரம் வசனம் 26-27 இதுதான் சொல்லுது. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார்னு பார்க்கிறோம். வசனம் 27 சொல்லுது, நீங்கள் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடினால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ நீங்களும் நானும் கர்த்தர் அழைத்த அழைப்பு அதுக்குதான். நம்ம எல்லாரும் அவருக்கு வந்து ஒரு சாட்சி உள்ள பிள்ளையா, அவரை போலவே இந்த பூமியில வந்து ஒரு குளோனா, ஒரு எக்ஸாக்ட் காப்பியா நம்ம எல்லாரும் வாழ சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். எபேசியர்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 9 வரை வாசிக்கலாம். எபேசியன்ஸ் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அப்போ இந்த வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது வந்து பெருமை பாராட்டத்துக்காக கிடையவே கிடையாதுன்னு பார்க்கிறோம். சோ நம்ம தனிப்பட்ட ரட்சிப்புக்காக இந்த வரங்கள் கொடுக்கப்படவே இல்லை. இது எதுக்காக கொடுக்கப்படும் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சபையோட பக்தி விருத்திக்காக. அப்போ இந்த வசனம் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஈவா இருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், அதுவும் கூட அவருடைய ஈவா இருக்கிறதுன்றதை நம்ம எல்லாரும் உணர்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். இதுல எனக்கும் உங்களுக்கும் மேன்மை பாராட்ட எந்த ஒரு இடமும் கிடையாது. வசனம் சொல்லுகிறது, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமையை மாத்திரம் செய்தேன். அப்போ சத்தியத்தை போய் அறிவிக்கிறது கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னா போய் அறிவிங்க. இதுல மேன்மை பாராட்ட ஒரு இடமும் கிடையாது. பவுல் சொல்றது போல, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமையை மாத்திரம் செய்தேன். இதுல மேன்மை பாராட்டி கொண்டு எனக்கு இந்த வரம் இருக்கு, எனக்கு அந்த வரம் இருக்கு அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது கர்த்தருக்கு பிடிக்காத காரியமா இருக்கிறது. தாழ்மை உள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அதுதான் அவர் விரும்புகிறதா இருக்கிறது. சோ பெருமை பாராட்டாம கொடுத்த வரத்தை வந்து சபையோட பக்தி விருத்திக்காக பயன்படுத்துற பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருவரும் மாறுவோம்.
தீத்து 3ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கலாம். டைட்டஸ் 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். நாம் செய்த நீதியின் கிரியையில் நிமித்தம் அல்ல. சில பேர் வந்து ரீசெண்டா கூட ஒருத்தர்கிட்ட பேசுறப்ப இந்த விஷயத்த சொன்னாங்க. நாங்க பைபிள் வந்து டெய்லி ஒரு 2-3 ஹவர்ஸ் வாசிப்போம். இதெல்லாம் நாங்க செஞ்சதுனாலதான் இங்க எவ்வளவு பெரிய கட்டு எங்க வாழ்க்கையில அதுல இருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு மேன்மை பாராட்டுறதுக்கு அவங்களுக்கே தெரியாம அவங்க அதுல விழுந்து போயிட்டாங்க. இது வந்து சுத்தமா நம்முடைய கிரியையினால கிடையாது. நம்ம வந்து ரட்சிக்கப்படுறது நமக்கு வந்து இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையின் வசங்களை வாசிக்கிறோம். அப்போ நம்ம இந்த காரியங்களை செஞ்சுட்டு நான் வந்து டெய்லி சீக்கிரம் காலையில முடிச்சேன், நான் அதிகாலை ஜெபம் பண்ணேன், நான் அதிகாலையில வந்து நான் பைபிள் படிச்சேன், நான் வந்து தர்ம ஊழியம் எல்லாம் நான் நிறைய பண்ணேன், அதனாலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு, அதனாலதான் வந்து எனக்கு வந்து நடக்கிற காரியங்கள் நன்மையா நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்போ நம்மளுக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருக்காதுன்னு நிதானித்து பாருங்க. நான் இருக்குன்னு சொல்ல வரல. ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா அது கர்த்தருக்கு முன்பாகவே பெருமை பாராட்டக்கூடிய காரணமா மாறிடும். அப்போ கர்த்தர் அதை அருவருக்கிறார். அவர் சொல்றாரு, பெருமை உள்ளவரனை தேவன் எதிர்த்து நிற்கிறான்னு பார்க்கிறோம். சோ கர்த்தர் எதிர்த்து நின்னா நம்ம ஏமாத்திரம், நம்ம எங்க போய் நிக்கிறது? சோ அதுக்கு நமக்கு தேவையில்லை. சோ ரொம்ப கிளியரா சொல்லிக்கலாம், நம்ம இன்னைக்கு நிற்கிறோம், நான் உட்காடுறேன், நான் மூச்சு விடுறேன், நான் கண்ணு சிமிட்டுறேன், இது எல்லாமே கர்த்தருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. இது எனக்கு வந்து மேன்மை பாட்ட எதுவுமே இடம் இல்லை. நம்ம உணர்கிற பிள்ளைகளை மாறுவோம். சோ 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை வாசிக்கலாம். 1 Corinthians 13:1-3. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்தரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஆமென். சோ மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். சோ இங்க வரங்களை பத்தி ஆண்டவர் பேசுகிறார். சோ நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனா இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இதுக்காக இதை பார்க்கணும் அப்படின்னா, வரங்களை வைத்துக் கொண்டு நீங்களும் நானும் கண்டிப்பா பரலோகம் போக முடியவே முடியாது. பரலோகம் போகணும் அப்படின்னா ஆவியின் கனியை வெளிப்படுத்தினா மட்டும்தான் பரலோகம் போக முடியும். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை வந்து சபையோட பக்தி விருத்திக்காக நீங்களும் நானும் பயன்படுத்தியே ஆகணும். உங்களுக்கு 10 வரங்கள் இருக்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு 5 வரங்கள் இருக்கலாம், இல்ல 2 வரங்கள் இருக்கலாம், இல்ல 1 வரங்கள் இருக்கலாம். கர்த்தர் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அந்த வரங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எந்த வரத்தை கொடுத்திருக்கிறார் நீங்க நிதானித்து பார்த்து சபையோட வளர்ச்சிக்காக அது கண்டிப்பா நம்ம எல்லாரும் அதை பயன்படுத்தி தான் ஆகணும். ஆனா அதான் அந்த வசனங்கள் சொல்லுது. சோ எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் எனக்கு சரீரத்தை சுட்டரிக்குவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை என்றதை பார்க்கிறோம். சோ இதையோட மேன்மையான காரியம் தான் அன்புன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ஆவியின் வரங்கள் சபையோட பக்தி விருத்திக்காக இங்க வந்து ரொம்ப கிளியரா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கு முடிச்சிருக்கிறோம். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரம் வசனம் 14. 1 Timothy 4:14. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. ஆமென். 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 உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் இராதே, அதை அனல் மூட்டி எழுப்புன்னு சொல்லிதான் நம்ம தீமோத்தேயுல வாசிச்சோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சோ அந்த வரத்தை குறித்து நீங்க ஒவ்வொருவரும் நம்ம எல்லாருமே நம்ம கூட்டிய எல்லாருமே இங்க கண்டிப்பா நம்ம அசதியா இருக்க கூடாது. நம்ம இன்னைக்கு முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரிடம் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன வரம் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. நம்ம எல்லாருக்கும் எல்லா வரங்களும் கிடையாதுன்னு பார்க்கிறோம் இங்க. சோ ஒருத்தர் காதா, கண்ணா, மூக்கா, வாயா, கை, கால்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவயம் இருக்குது. சோ அந்தந்த அவயத்துக்கு சில காரியங்களை கர்த்தர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆனா உங்களுக்கு என்ன வரம் இருக்குதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த வரத்தை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இதோட வாசிச்சோம், திரும்ப வாசிக்கலாம். ரோமர்ல 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரை. Romans 12:6-8. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே
நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இந்த கடைசி 2 வார்த்தை தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. பாத்தீங்கன்னா, ஜாக்கிரதையா இருக்க கடவன், உற்சாகத்துடனே செய்ய கடவன் பார்க்கிறோம். சோ ரொம்ப அந்த வரத்தை குறித்து அசதியாயிராம ரொம்ப ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருந்து அவர் சொல்றாரு, எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இப்போ இவ்வளவு விஷயங்கள் நான் பேசியிருக்கிறோம். ஐயோ எனக்கு வரம் கொடுக்கப்பட்டுருச்சு, அதை பயன்படுத்தாம போனேன் அப்படின்னா அந்த நிலத்துல தோண்டி வச்சவன் போய் நான் மாறிடுவேன், அப்ப கர்த்தர் வந்து நரகத்துக்கு போக சொல்லிடுவாரு, அதனால இந்த வரத்தை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. அது கர்த்தருக்கு பிடிக்காத காரியமா இருக்கிறது. அவர் சொல்றாரு, எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு என்று செய்யுங்க. எங்க அப்பா எனக்கு வரத்தை கொடுத்திருக்கிறார், நான் வந்து நரகத்துக்காகவே நியமிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறேன், ஆனாலும் எனக்காக கர்த்தர் வந்து வெளிப்பட்டு ரத்தத்தை வந்து கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த அன்போட நம்ம சத்தியத்தை போய் வெளியே சொல்ல வேண்டிய ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகள் நம்ம இருக்கணும் பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். Matthew 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென், ஆமென். உங்கள் வெளிச்சம், இப்போ நம்ம பயன்படுத்த போகிற இந்த ஆவியின் வரம் மத்தவங்க எல்லார் கண்களுக்கு முன்பாக வசனம் சொல்கிறது, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ அந்த வரத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம ஒளி மற்ற கண்களுக்கு முன்பாக பிரகாசமா இருந்து அந்த ஒளியின் மூலமா அவங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாறணும்னு சொல்லி பார்க்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 23-24 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 3:23-24. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆமென். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கண்டிப்பா நமக்கு பலன் உண்டு. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். சோ நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும், ரொம்ப முக்கியமா அதுதான். சோ கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிற தேவன் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது. நம்ம விசுவாசிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கார். அவர் ஜீவிக்கிற தேவனா இருக்கார். அவர் சொல்றாரு, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. சோ எதை செய்தாலும், சோ கர்த்தருக்காக நாம் எதை செய்தாலும் அதை மனுஷர் பார்க்கிறாங்கன்னு சொல்லி செய்யாம கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். உள்ளிந்திரியங்களை ஆராகிறவர் கர்த்தர். நம்ம வந்து மத்தவங்க பார்க்கறதுக்கு வெளிவேஷம் போடலாம், ஆனாலும் கர்த்தர் வந்து இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். சோ எதை செய்தாலும் அது மனுஷனுக்காக செய்யாம கர்த்தருக்காக, அது மட்டும் இல்லாம அதை மனப்பூர்வமாய் செய்ய சொல்லி அழைக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 24-25 வாசிக்கலாம். Hebrews 10:24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். மேலும் அன்பிற்கும் நற்கிரைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, அப்ப வரங்கள் கொடுக்கப்பட்டது எதுக்காக? ஒருவரை ஒருவர் கவனிக்கிறதுக்காக, அன்பிற்கும் நற்கரிக்கும் ஏவப்படும்படியாக. அப்போ சபையாய் நம்ம கூடி வரும் பொழுது ஒருத்தரை ஒருவர் பலப்படுத்துறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம சபையாய் நம்ம கூடி வரணும், நம்ம கொடுக்கப்பட்ட வரத்தை நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்தி ஒருத்தரை ஒருவர் பலப்படுத்தி கொண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சரீர வளர்ச்சிக்கு நம்ம எல்லாரும் பங்குள்ள பிள்ளைகளாய் மாறணும்னு சொல்லிதான் இந்த வசனங்களை பார்க்கிறோம். சோ அப்போ இப்போ பாவியின் வரங்களை பெற்ற பிள்ளைகள் நம்ம எல்லாரும் நம்ம ரொம்ப தாழ்மையோட அந்த வரங்களை பெற்று அதை எக்ஸிபிட் பண்ணணும். சில டைம் பெருமை உள்ள வந்துருது. அந்த பெருமைக்கு, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கட்டட சபைகள்ல அப்படிதான் இருக்குது. நான் தான் போதகன், நான் தான் தலைமை போதகன், எனக்கு தான் இந்த வரங்கள் இருக்குது, என்கிட்ட தான் நீ வரணும்னு சொல்லிட்டு அடிமைப்படுத்தக்கூடிய சபைகள், நிறைய சபைகள் இருக்குது. சோ நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அவங்கள போல நம்ம மாறக்கூடாது. நம்ம கொடுக்கப்பட்ட வரங்கள்ல நம்ம தாழ்மையோட ஏற்றுக்கொண்டு சபையோட பக்தி விருத்திக்காக அதை பயன்படுத்தணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 4 வரை வாசிக்கலாம். Philippians 2:3-4.
ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. ஆமென். மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடமைகள். அப்போ எனக்கு ஒரு வரம் இருக்கு, அவருக்கு ஒரு வரம் இருக்கு. அப்ப என்னை விட பெட்டரா அவர் இருக்காருன்ற அந்த எண்ணம் நமக்கு என்னைக்கு வருதோ அப்பதான் நம்ம இயேசுவோட பிள்ளைகளா இருக்க முடியும். ஏன்னா பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கலாம். 1 Corinthians 4:7. அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ கொண்டவனானால் பெற்று கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப உங்களுக்குள்ள ஒரு வரம் கிரியை செய்து அப்படின்னா அது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவு. அப்போ இதுல பெருமை பாராட்ட ஒருத்தருக்கும் எந்த இடமும் கிடையாது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே இல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மீகா 6:8 நினைக்கிறேன். அப்போ எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனத்தாழ்மையாய் நடக்கதான் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நம்ம பழைய சுபாவ மனுஷன் பெருமையினால இருந்தா, ஆனால் புதிய மனுஷனை தரித்து கொண்ட நீங்களும் நானும் பெருமைக்கு இடம் கொடுக்காம கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படதான் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிற தேவனா இருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 14 வரை. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு பார்க்கிறோம். சோ நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நம்ம பயன்படுத்தாம இருந்தோம்னா நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால ஆவியின் வரங்களை பயன்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா நம்ம ஒவ்வொருவரும் மாறணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிக்கலாம். 1 Peter 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம் இந்த வசனம். சாதாரண வசனம் கொண்டு போக முடியாது. உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. பாவமே வாழ்க்கையா வாழ்ந்தோம் நீங்களும் நானும். நம்ம அந்தகாரத்துல இருந்து நம்ம கேட்காமலே உங்களை என்னையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்தார். அவர் சொல்றாரு, தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்போ அவர் மீட் எடுத்துட்டாரு. நம்ம என்ன பண்ணணுமாம்? அவருடைய புண்ணியத்தை வெளியே போய் நம்ம அறிவிக்கணும். நம்ம சாதாரண ஜனம் கிடையாது. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனம். அது மட்டும் இல்லாம அவருடைய ஆவியின் வரத்தை நமக்கு பரிபூர்ணமாய் கொடுத்து போங்கன்னு சொல்லி உங்களையும் என்னையும் கர்த்தர் அனுப்பி விட்டதுக்காக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் பணி 17ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிக்கலாம். Acts 17:6. அவர்களை காணாமல் யாசோனியும் சில சகோதரியும் பட்டணத்தை அதிகாரத்தில் இழுத்துக் கொண்டு உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். ஆமென். இந்த வசனத்துல எப்படி சொல்றாங்களோ அது போல உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயே வந்து விட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை முறை மாறணும். கர்த்தர் கொடுத்த அந்த வரத்தை நம்ம அனல் மூட்டி எழுப்பி நம்ம எந்த வரத்தை கொடுத்துக்காரன்னு தெரிஞ்சு இன்னும் அதிகப்படியாக அதை செயல்படுத்துவது கர்த்தரிடம் கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டு சபையோட பக்தி விருத்திக்காகவும் சபையோட வளர்ச்சிக்காகவும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்க முன்பாக பிரகாசமா இருக்கத்தக்கதாக வாழ்க்கையை வாழ்ந்து அதை பார்க்கும் பொழுது எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் அது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்வது மட்டும் இல்லாமல் இந்த வசனத்தை சொல்வது போல உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லத்தக்க வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவரும் வாழணும். கடைசி வசனம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 27 வாசிக்கலாம். Colossians 1:27.
புறஜாதிகளுக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பரிசுத்த ஆவியானவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அந்த ஒரே தேவனா இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பரிசுத்த ஆவியா நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இதுதான் உலகத்துக்கு மறைக்கப்பட்ட பரம ரகசியமா இருக்கிறது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் குமாரனும் குமாரத்தியுமா இருப்பேன்னு சொல்லி சொன்னாரு. அந்த வார்த்தைகள் மாறாத வார்த்தைகள். இன்னைக்கு பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா அவர் கொடுத்த வரங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த என்ன வரம் கொடுத்திருக்கார் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பி சபையோட பக்தி விருத்திக்காக பயன்படுத்தி இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு அதை பயன்படுத்துறது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஒளி மற்ற எல்லார் முன்பாகவும் பிரகாசமா இருக்கிறது மட்டுமில்லாமல் உங்களை பார்க்கும் பொழுது உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கேயும் வந்து விட்டார்கள் சொல்லத்தக்க வாழ்க்கை, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம எல்லாரும் வாழ்ந்து கர்த்தர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் தரிசிப்பதற்கு நம்ம ஒவ்வொருவரும் தயாராகவும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட இந்த கூடுகையை நம்ம நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் இந்த பைபிள் ஸ்டடிக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரி உன்னதரே, ஸ்தோத்திரிக்கிற நல்லவராக இருக்கிறவரே, ஸ்தோத்திக்கிறங்க தாவே, துதிக்கிறேன். ஒருவருமாய் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே, கர்த்தாவே, இந்த அருமையான இந்த இரவேளைக்கா ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ஆன்லைன் கூடுகை ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஓடி ஆண்டவரே மண்டையில் ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே கேட்ட செய்தி ஒவ்வொன்றுமாக ஏசப்பா நாங்கள் அதுபடி நடக்கிற பிள்ளைகளாகும். ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, செய்தி ஆண்டவரே சபையிலே ஆண்டவரே ஒவ்வொருக்கு ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு கிஃப்டும் ஆண்டவரே சபைக்கு பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்டது. நாங்களே அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டோம் ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே அந்த 9 கனிகள் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரும் தந்து உங்களுடைய வருகைக்கு எங்களை எல்லாரும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். கேட்டபடி ஆண்டவரே நாங்கள் விட்டு விடாதபடி ஏசப்பா அதன்படி ஆண்டவரே நடக்கிற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே அன்றாடம் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை நடந்தோறும் நடக்கிற அந்த சபை கூடுதலை ஏசப்பா நாங்கள் விட்டு விடாதபடி நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவராய் ஆண்டவரே அந்த சபை கூடுதலை கூடி எசப்பா நீங்க வரும்போது நாங்களுடைய பக்தி ஆண்டவரே உம்மில் மாத்திரமல்ல கத்தாவே ஒவ்வொரு நாளும் உம்மில் வளரத்தக்கதான சிலாக்கியத்தை எங்களுக்கு எல்லாரும் எங்களுக்குள்ளே கத்தாவே அந்த கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சிருங்க தாவே. ஸ்தோத்திரம். நீங்க வரும்போது ஆண்டவரே இவ்வளவு நாள் நாங்கள் பயணம் செய்திருக்கிறோம் ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நாள் கூட பயணம் செய்ய வேண்டியது இருக்கு எசப்பா. அந்த பரிசுத்த மொத்தத்தோடும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாத்திலே காத்திருக்கிற பிள்ளைய எங்களை எல்லாரையும் மாற்றுங்க எசப்பா. நீங்க மத்திய வானத்தில் நாங்கள் வரும்போது எசப்பா நீங்க வரும்போது நாங்கள் எல்லாரும் ஆயத்த உள்ள பிள்ளைகளாக காணப்பட எசப்பா எங்களை எல்லாரும் நீங்க கூட்டி சேர்க்க வேண்டுமாய் கெஞ்சிருங்க தாவே. ஸ்தோத்திரம். அப்படியே செய்து கொடுக்க தாசனை மறைத்து எசப்பா இந்த நாட்களை கொடுத்தபடியால் கொடான கோடி ஸ்தோத்திரம் எசப்பா. அவனை ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்க அன்றைய கத்தாவே மனைவி பிள்ளைகளை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க எசப்பா. ஸ்தோத்திரம். அப்படியே செய்யுங்க, எங்களை எல்லாரையும் பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, மீதியான ஆவியான பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்றுமே இல்லை, தாழ்த்தி உங்க கரத்தில் கொடுக்கிறேன். துதி கன மையம் எடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தயவாக கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Praise the Lord, brothers and sisters.